Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் ரோமர் 6 அதிகாரம் 23 இறைவசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவருடைய வல்லமையை பறைசாற்றுகிறது. ஆதாம் ஏவாள் எந்த குறையும் இல்லாத ஒரு அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப செழிப்பாக இருந்தது. எதற்கும் குறைவில்லை. மரணமே இல்லாமல் வாழ்கிற வாய்ப்பும் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அந்த நிலைமை தலைகீழாக மாறியது. ஒரே ஒரு தவறை செய்ததால் அவர்களுடைய அழகான வீட்டையும் என்றென்றும் வாழும் வாய்ப்பையும் இழந்தார்கள். அவர்களுடைய பிள்ளைகளுக்கு எதை அவர்கள் சொத்தாக விட்டுவிட்டு போனார்கள்? ஒரே மனிதனால் பாவமும் பாவத்தினால் மரணமும் இந்த உலகத்தில் வந்தது. இப்படி எல்லா மனிதர்களுக்கும் பாவம் செய்ததால் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் பரவியது என்று ரோமர் 5 அதிகாரம் 12 தெளிவாக சாட்சியாக அமைந்திருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பாவத்தையும் அதனால் வந்த மரணத்தையும் தான் ஆதாம் நமக்கு சொத்தாக விட்டுவிட்டு போயிருந்தார்கள். பாவம் என்ற இந்த பெரிய கடனிலிருந்து நம்முடைய சொந்த முயற்சியால் வெளியே வர முடியாது. பாவத்தை இயேசு கடன்களுக்கு ஒப்பிட்டு பேசினார். நாம் பாவம் செய்யும்போது ஆண்டவரிடம் கடனாளிகளாக ஆகிறோம். அதனால் நாம் பாவத்துக்கு ஈடாக ஒரு தொகையை கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை அந்த கடனை நாம் திரும்பி கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய மரணம்தான் அந்த கடனை ரத்து செய்யும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆனால் நம்மளுடைய பாவத்திற்காக தன்னுடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நமக்காக அவர் பலியானார். நாம் பலியாக வேண்டியது நமக்கு பதிலாக அவர் பலியானார். இதை குறித்து நாம் 1 யோவான் 2 அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வாயானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு அநேக பேர் சொல்வார்கள், வெளிநாட்டு கடவுளை நீங்கள் வணங்குகிறீர்களே, இது என்ன நியாயம் அப்படின்ட்டு. இல்லை, வெளிநாட்டு கடவுள் இல்லை. அவர் இந்த உலகத்துக்கே சொந்தமானவர். நாம் இந்த 1 யோவான் 2 அதிகாரத்திலே 2 வசனத்திலே நாம் கடைசி பகுதியை நாம் வாசிப்போம். சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எப்படிப்பட்ட ஒரு விடுதலை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஏன்? நம் மீது அளவு கடந்த அன்பு. அந்த அன்பு வைத்திருந்ததால் தான் தன்னுடைய ஒரே மகனை கொடுத்து நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மளை மீட்டு இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நமக்கு ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். ஆனால் அநேக பேர் அவர் மன்னிக்கிறார் என்று பல பாவங்களை செய்து கொண்டிருந்தால், அதாவது பாவத்தை செய்வதிலே எண்ணில் அடங்காமல் செய்து கொண்டிருப்பது ஆண்டவருக்கு மிகவும் மன வருத்தத்தை கொண்டு வருகிறது. அதாவது நம் செய்யும் பாவத்தினாலே நாம் மறுபடியுமாக அவரை கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இதிலிருந்து நாம் மனம் மாறி அவரை காயப்படுத்தாமல் அவரை சந்தோஷப்படுத்துவோமா? சோத்திரக்கத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்போ இந்த வசனத்தின் மூலியமாக நீர் எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தன்னுடைய ஒரே மகன் மூலியமாக நீர் கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. சோத்துக்கத்தாவே
அப்பா ஆதாம் ஏவாள் செய்த தவறினாலே நாங்கள் பாவ வழியாக தலைமுறையாக வந்திருந்தாலும் அப்பா நீர் ஒரே மகனை இந்த பூமிக்கு அனுப்பி எங்களை மீட்டிருக்கிறீர், எங்களை ரட்சிக்க செய்திருக்கிறீர். நன்றி அப்பா, சொதுக்கத்தாவே. அப்பா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு கிருபையான ஒரு மனது ஆண்டவரே, அனைவரையும் மன்னிக்கும் குணத்தை நீர் எங்களுக்கு பிரதிபலிக்கிறீர் ஆண்டவரே, சொதுக்கத்தாவே. அப்பா எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உமக்கு விருப்பமான காரியங்களை, உமக்கு சந்தோஷத்தை தரும் காரியத்தை செய்ய தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே, உங்கள் குடும்பத்தை நீர் ஆசீர்வதி, உங்கள் பொருளாதார நெருக்கடியெல்லாம் நீர் சந்திக்க செய்யும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தையிலே அதிக தாகம் கொண்டவர்களாக இந்த பூமி சுதந்தரிப்பவர்களாக மாற தேவ கிருபை செய்யும் ஆண்டவரே. சோத்தும் கர்த்தாவே துதிக்கிறோம், இயேசு மூலமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். Now you're watching New Eden TV.